நம்முடைய செய்தியாளர் அன்சர் தரக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். அன்சர், தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, அந்த செம்மர தோட்டம் அப்படிங்கிறது எந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கு, அங்க இந்த செம்மர தோட்டத்தினுடைய பயன்பாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, இதை எப்படி வளர்த்து எடுக்கிறாங்க, இனி உங்களிடம். இந்த பகுதியானது ஆந்திர தமிழ்நாடு எல்லையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாதர்பாக்கம் என்கிற பகுதி. இந்த பகுதியில் தமிழக அரசு வனத்துறை காப்பு தோட்டத்தில் செம்மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. சமீப காலமாக இந்த பகுதியில் தொடர்ந்து செம்மர கடத்தல்கள், கடத்தி கொண்டு வரப்படக்கூடிய செம்மரங்கள் பிடிபட்ட வண்ணம் இருக்கின்றன. கடந்த சில மாதங்களில் மட்டும் ஏறத்தாழ 50 டன் அளவிற்கு இந்த செம்மரங்கள் இந்த பகுதியில் பிடிபட்டிருப்பதாக வனத்துறை தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதர்பாக்கம் பகுதியில் கடத்தப்படும் செம்மரங்கள் கண்காணிக்கப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்படுகின்றன. இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்ற இன்னொரு செய்தி என்னவென்றால், இந்த பகுதியில் பிடிபடக்கூடிய வாகனங்கள் பெரும்பாலும் திருட்டு வாகனங்களாக இருக்கின்றன. மேலும் வரக்கூடிய வாகனங்களில் போலியான நம்பர் பிளேட்டுகளும் வைத்து கொண்டு வரப்படுகிறது என்கிற தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் அரசின் காப்பு காடுகளில் வளர்க்கப்படும் செம்மரங்கள் கூட சமீப காலமாக திருடப்படுவதாகவும் தகவல் வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளுக்குள் புகக்கூடிய பக்கத்து மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று இங்கு இருக்கவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் இந்த பகுதியை அல்லாதவர்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த செம்மரங்களை திருடுவதாகவும் தகவல் இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் எளிமையாக விரைவாக பணம் சம்பாதிப்பதற்காக இந்த செம்மரங்களை கடத்துவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இங்கே கடந்த வர்தா புயலின் போது சாய்ந்த மரங்களும் பெரும்பாலும் இந்த காப்பு காடுகளுக்குள் அப்படியே இருக்கின்றன. அவற்றை திருடிச் செல்வதற்காகவும் இந்த சமூக விரோத கும்பல் இந்த அரசின் காப்பு காடுகளுக்கு வருவதாக தகவல் இருக்கிறது. இதனை அடுத்து கடந்த சில மாதங்களில் அரசு இந்த பகுதிகள் முழுவதும் உயர் கோபுரங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி இருக்கிறார்கள். எனவே திருட வரக்கூடியவர்கள் யார் என்ன என்பதை கண்காணிப்பதற்காக இந்த காப்பு காடுகள் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த காப்பு காடுகளை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் சுமார் சில ஏக்கர் அளவு பரப்பளவிற்கு இந்த செம்மரங்கள் நடப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த பகுதி மரங்கள் வந்து இரவு நேரங்களில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு வந்து திருடுவதாக தகவல் இருப்பதால் காவல்துறையினரும் அருகில் இருக்கக்கூடிய வனச்சர அலுவலரும் தொடர்ந்து இதை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் கும்மிடிப்பூண்டியில் இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அங்கே சுமார் 10 டன் அளவிற்கு இந்த செம்மரங்கள் பிடிபட்டிருக்கின்றன. இங்கு குறிப்பாக இவர்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், செம்மரம் வெட்டுவதற்காக செல்லக்கூடியவர்கள் அவர்களது வாழ்வாதாரத்திற்காகவே செல்வதாக தெரிவிக்கிறார்கள். மிக படிப்பறிவு இல்லாமல் இருப்பதும், மேலும் வாழ்வாதாரத்திற்கான வழி இல்லாதவர்களும் எளிமையாக அவர்கள் பேசி அவர்களை தங்களது வழிக்கு கொண்டு வந்து இந்த செம்மரங்களை வெட்ட கொண்டு செல்வதாகவும் தகவல் இருக்கிறது. பெரும்பாலான தொழிலாளிகள் திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதிகளில் இருந்து அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அங்கே குறிப்பாக அவர்களை பேசி மயக்கி அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்களை அழைத்து சென்று செம்மரங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். மேலும் எளிமையான வழியில் விரைவாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஆசை அவர்களுக்கு தூண்டுகிறார்கள். எனவே அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் எனவும், அவர்களை பார்த்து அருகாமையில் இருந்து இங்கு இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி நேரடியாக விற்பனை செய்ய இயலாவிட்டாலும் பெரும் புள்ளிகள் கைகளில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இது போன்ற செயல்கள் நடப்பதை தடுப்பதற்காக தொடர் கண்காணிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. தேவேந்திரன்.